அந்த திரைப்படத்திற்கு இப்பொழுது எப்படி விளம்பரம் செய்கிறார்கள் என்று பார்த்தா, சிவாஜி கணேசன் அவருடைய வாரிசாக, அந்த டைட்டிலுக்கு வாரிசுன்னு இல்லாமல் அவருடைய கலைத்துறை வாரிசாகவே இவர் இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதாவது சிவாஜி கணேசனுடைய சினிமா வாரிசு தான் சிவகார்த்திகேயன் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி சொல்கிறப்ப எங்களுக்கு உண்மையிலேயே மனம் கொந்தளிப்பாக இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு அவங்க குடும்பத்தினர் வந்தாங்க, ஏதோ ஆசிக்கு பண்ணாங்கன்னு பண்ணால் பரவாயில்ல. நீங்கள் எல்லாத்தையும் எதிர்த்து எல்லாருடைய மனக்குமுறலையும் புறக்கணித்து நீங்கள் இதை பண்ணுறீங்க. பண்ணுறப்ப யாருடைய அனுமதியுமே இல்லாமல், அவர்கள் குடும்ப வாரிசுகள் இருக்கிறப்ப அவர்களுடைய அனுமதியும் இல்லாமல் நீங்கள் ஒரு பராசக்தி தீ பரவட்டும்னு சொல்லி நீங்கள்லாம் விளம்பரம் கொடுத்தீங்கன்னா அது எந்த அளவிற்கு நியாயம் நேர்மை இருக்கிறது? நீங்கள் வந்து வெறும் பணம் சம்பாதிப்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டீங்களான்ற கேள்வி தான் எங்கள் மனசில் எழுது. நீங்கள் சொல்கிறது இந்த சிவாஜி கணேசன் தீப்பந்தத்தை சிவகார்த்திகேயன் கொடுக்குறாருன்னா என்ன, அங்கேருந்து அந்த டைட்டிலை வாங்கின மாதிரி அவர்கிட்டேருந்து அந்த கலை இதையும் வாங்குற மாதிரி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. அது மிகவும் தவறான செயல் அது ஆக்சுவலாக. ஆனால் இது வந்து பிரபு அவர்களுக்கோ விக்ரம் பிரபு அவர்கள் குடும்பத்துக்கு இன்னும் வருத்தமாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக இருக்கிறது. அது எனக்கு தெரிந்து அப்படித்தான். ஏனென்றால் அவர்கள் வந்து இதில் சம்மந்தப்படலை. அவர்கள் வந்து டைட்டிலே கொடுக்கறதுக்கு விரும்பலைன்னு சொல்கிறப்ப, வைக்க வேண்டாம்னு வருத்தப்பட்டப்ப எப்படி இதில் போய் சம்மந்தப்படுவாங்க? ஆக இவர்கள் வேண்டுமென்றே இதை வந்து ஒரு அபகரிக்கிற மாதிரி தான், இன்னொருத்தருடைய உழைப்பை திருடுறது தான் அது என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்தவர் உழைப்பை திருடுவது தான் என்னை பொறுத்த வரைக்கும்.